குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஊர்வலமாக ஆட்களை திரட்டி வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய கொங்கு மண்டலத்திலே செவிட்டிலே அறைந்ததை போல சொல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார். எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். யார் இதை பற்றி சொல்வது என்ற நிலையிலேதான் என்று மனம் திறந்து பேசுகிறேன். செங்கோட்டையின் கருத்து மட்டுமல்ல, அங்க திரண்டிருந்த ஒட்டுமொத்த ஆதரவாளர்களுடைய கருத்து தான். எந்த நிபந்தனையும் இல்லாம, எந்த பொறுப்பும் இல்லாம இன்னும் விரும்புறாங்க அப்படிலாம் சொல்றாரு. தன்னை யாரோ வேவு பார்க்கிறார்களோ என்று தன்னுடைய நிழலையே சந்தேகப்படக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த பிரஸ் மீட் வந்து எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி தந்திருக்கா? இவர் பகுதிக்கு ஒரு சுற்றுப்பயணத்தை அறிவிக்கவும் இல்லை. இவரா சொல்றாரு, நான் வரமாட்டேன், உங்க கூட சேர மாட்டேன். பொதுவெளியில பேசியவர்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒருவேளை செங்கோட்டையனுக்கு அந்த நிலைமை வருமா? எல்லாருமே ஆஃப் ஆகிலா இருக்காங்க. சேலத்திலே வந்து இரும்பு ஒரு காலை இருப்பது என்பது அல்ல, இதை விட இரும்பு இதயம் கொண்டவராக இரும்பு மனிதராக எடப்பாடி இருக்கிற வரைக்கும் யாருடைய ஆலோசனைக்கும் அவர் அடிபணிய மாட்டார். நீ முடிஞ்சா தனியா அணி அமைச்சுப்பாரு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திக்கிறேன், மனம் விட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் 2 நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன். என்ன பேசுகிறான்னு திருப்பி அவர் போராட்டமெல்லாம் எல்லாரும் போய் கேட்குறப்ப 5ஆம் தேதி வாங்க, காத்துருங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு ஒரு பரபரப்பு ஓடிக்கிட்டே இருந்தது. இன்னது தான் சொல்லுவார், இதை தான் சொல்லுவார், இல்லை இப்படி சொல்ல மாட்டார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவாதமாக போயிட்டு இருந்தது. சொன்னபடி இன்றைக்கி செய்தியாளர் சந்தித்தார், பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்றார். கட்சி அதிமுக எம்ஜிஆர் தொடங்கினதுலேருந்து பல்வேறு விஷயங்கள், ஜெயலலிதா இயக்கிட்டு வந்தது எல்லாமே, தான் எப்படி பணியாற்றினா அவங்கள்ட்ட எல்லாமே சொல்கிறார். அவர் சொல்கிறது ஒன்று தான், பிரிந்தவர்களை ஒன்றிணைத்தா கட்சி பலப்படும், ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் பெரிய வெற்றி ஒன்றும் இல்லை அதிமுகவில் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறார். ஒட்டுமொத்தமாக ஒரு பிரஸ் மீட்டை எப்படி பார்க்குறீங்க? ஓபிஎஸ் அவர்கள் வந்து அன்றாடம் பேசி கொண்டிருப்பதை, செய்தியாளர்களிடம் தினசரி சொல்லி கொண்டிருப்பதை, ஊர்வலமாக ஆட்களை திரட்டி வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய கொங்கு மண்டலத்திலே அவருடைய செவிட்டிலே அறைந்ததை போல சொல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார். ஏனென்றால் எத்தனை முறை சொன்னாலும் அவர் கேட்பதற்கு, செவிசாய்ப்பதற்கு தயாராக இல்லை. ஏற்கனவே 6 அமைச்சர்கள் போய் ஒன்று கூடி கட்சி ஒன்றுபட்டால் தான் வலிமை பெறும், அதிகாரம் பெறும், நம்ம இதே நிலைமையை நீடிக்க செய்துவிட்டால் நிச்சயமாக தோற்றுப்போவது உறுதி, அது ஒரு கௌரவமான தோல்வியாக கூட இருக்காது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நம்ம மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து விட்டோம், நம்ம இனிமேலும் பிடிவாதமாக நீங்கள் இருக்க வேண்டாம், இந்த வைராக்கியம் என்பது உங்களுக்கு எந்த வகையிலும் வெற்றியை திருப்பி தராது என்பதை அவர்கள் ஏற்கனவே நேரடியாக சொல்லிட்டாங்க. அதான் சொல்றாரு, 6 பேர் கேட்பதற்கு தயாராக இல்லை என்பதனால நீங்கள் அந்தரங்கத்திலே உரைத்ததை எல்லாம் வந்து பகிரங்கத்திலே உரைக்க வேண்டிய கட்டாயம் வரும்னு சொல்லுவாங்க. அது அந்த கட்டாயமும் அவருக்கு வந்திருக்கிறது. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, சும்மா கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் சொன்னோம்னா அதுக்கு வந்து வேல்யூ இருக்காது அந்த நியூஸுக்குங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு ஆட்களை திரட்டி ஒரு பேரணி மாதிரி நடத்தி, ரோட் ஷோ நடத்தி, ஆயிரக்கணக்கான ஆட்களை எல்லாம் திரட்டி அது மூலமாக ஒரு செய்தியை வந்து எடப்பாடிக்கு கடத்துகிறார். தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களுடைய கருத்தை பொதுக்குழு விவாதங்களிலே, செயற்குழு விவாதங்களிலே, நிர்வாக குழு கூட்டங்களிலே மட்டுமே பேசி கொண்டிருக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் பொதுவான வெட்டவெளி அரங்கங்களிலே வந்து ஊடகங்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் சொல்ல வேண்டிய அவல நிலைக்கு செங்கோட்டையன் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய. இப்போ நீங்கள் சொல்கிறது அவர் செங்கோட்டையன் கருத்து மட்டுமில்ல, அங்கே திரண்டிருந்த ஒட்டுமொத்த ஆதரவாளர்களுடைய கருத்து தான். இல்லை, ஏறத்தாழ அதிமுகவினுடைய தொண்டர்கள் அனைவரின் கருத்து தான் இது. செங்கோட்டையன் பேசியது என்பது ஒரு தனிநபரின் கருத்து அல்ல. அதிமுக இதே நிலைமை நீடித்தால் இந்த கட்சி வந்து கரை சேராது, இது காகித கப்பலாக இருக்கிறது, கரை சேராமல் போய்விடும், நாம் பழைய வலிமையை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டும். முரண்பாடுகள் என்பது இருக்கத்தான் செய்யும். எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயுமே அணி அரசியல் இருக்கிறது, கோஷ்டி பூசல் இருக்கிறது, பல முரண்பாடுகள் இருக்கிறது. சொந்த கட்சிக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு செத்தவனா இருக்கான், நீ வந்து கட்சி பொறுப்புக்கு வர்றதா என்பதற்காக வந்து கொலை செய்யப்பட்டவர்கள் கூட உண்டு. ஆனால் எல்லாரையும் ஒரே தத்துவம், ஒரே கட்சி, ஒரே தலைமை என்றும் சொல்லிக்கொண்டே உட்கட்சி விவகாரங்களிலே அடிதடி நடந்திருக்கிறது, வேட்டியை உருவி இருக்கான் பல கட்சியில. இதெல்லாம் வந்து வழக்கமான நடவடிக்கை தான், இது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இதுல ஒன்று சொன்னாரு, பிரிந்தவர்கள் இணையணும்னு விரும்புறாங்க, எந்த நிபந்தனையும் இல்லாம, எந்த பொறுப்பும் இல்லாம இணையணும் விரும்புறாங்க அப்படிலாம் சொல்றாரு.
அப்படி இருந்தும் எடப்பாடி ஏன் அந்த இணைவை தடுக்கணும்? இல்லை, அது எந்த நிபந்தனையும் இல்லை என்று சொன்னாலே அவர்களுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்பதாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அரசியல்வாதி எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எங்குமே செல்ல முடியாது. அது ஒரு சபை நாகரிகத்துக்காக இரண்டு தலைவர்களை சந்திக்கிற போது நாங்கள் அரசியல் பேசிக்கொள்ளவில்லை, சும்மா தான் பேசணும்னு சொல்றாங்கல்ல, அவர்கள் அரசியல் மரியாதை நிமித்தமான சந்திப்பு. சாதாரண மக்களே, நீங்க ஒரு ஆட்டோல கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகி போகும்போதே பொது விஷயங்கள் வரும்போது ரெண்டு அரசியல் செய்திகள் வந்துடுது. அப்ப எல்லா மனிதனும் அரசியல் பேசி கொண்டிருக்கிற போது அரசியல் கட்சி தலைவரை சந்திக்கும் போது மரியாதை நிமித்தமாக சந்திச்சேன், அதுல அரசியலே பேசலன்னு சொல்றது எவ்வளவு அப்பட்டமான பொய்யோ அதுக்கு நிகரான பொய் தான். நிபந்தனை இல்லாமல் நான் வர்றேன், நிபந்தனை இல்லாமல் ஒரு அரசியல்வாதி இருக்க முடியுமா? இவ்வளவு நீண்ட காலமாக சட்டப்பேரவை உறுப்பினராக, அமைச்சராக, கட்சியில் ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று இருந்தபோது ஜெயலலிதா அணியை வலிமையாக உருவாக்குவதற்கு பாடுபட்டு ஜெயலலிதாவை எதிர்க்கட்சி தலைவராகி, இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவையே ஒரு வலிமை மிக்க தலைவராக மாற்றியதில் செங்கோட்டையனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. எப்படி திருநாவுக்கரசுக்கு, KKSSRக்கு ஒரு பங்களிப்பு இருக்கிறதோ அதுபோல செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட கிங் மேக்கர் மாதிரியான வேலை திட்டங்களை அடித்தளங்களிலே செய்தவர்கள் திடீர்னு ஒண்ணுமே இல்லை, நான் நிபந்தனை இல்லாமல் வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அச்சப்படுகிறார். எடப்பாடி பழனிசாமி தன் நிழலை கூட நம்புவது கிடையாது. தன்னை யாரோ வேவு பார்க்கிறார்களோ என்று தன்னுடைய நிழலையே சந்தேகப்படக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த பிரஸ் மீட் எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி தந்திருக்கா, இல்ல வழக்கம் போல இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க OPS பொதுவாக அப்படியே சொல்லிட்டு வந்ததை, தினந்தோறும் சொல்லிட்டு வந்ததை ஆட்களை திரட்டி இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க, நெருக்கடி தராதா? அது OPS அவர்கள் பொதுவாக சொல்லிக்கிட்டே இருந்தார். இவர் 10 நாள் கெடு விதிச்சிருக்கிறார். இவர் 10 நாள் கெடு விதிக்கிறார் என்கிற போதே இவருக்கு வேறு திட்டங்கள் இருக்கிறது. 10 நாள் கழிச்சு நீங்க சொன்னீங்களே ஒண்ணுமே நடக்கலையே, என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடிய இடத்துல அப்ப இவரை யார் இயக்குகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதாவது இதுவரைக்கும் அதிமுகவில் பல அணிகள் பிரிந்து சென்றார்கள். OPS அணி, TTV அணி, இன்னைக்கும் தனியாக புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய தியாக தலைவி சின்னம்மா சசிகலா அவர்கள் தன்னைத்தானே பொதுச் செயலாளர் என்று தன்னுடைய தொலைக்காட்சியிலே அறிவித்துக் கொள்ளக்கூடியவர். இப்படிப்பட்டவர்கள்லாம் தனித்தனியாக இருக்காங்கல்ல. இவர்கள் யாருமே பாஜகவை எதிர்க்கவில்லை. ஒரு ஒற்றுமை என்னன்னா, யாருமே பாஜக, இன்றைக்கு பேசிய செங்கோட்டையன் கூட பாஜகவோடு இருந்திருந்தால் 30 தொகுதிகள் வெற்றி பெற்றிருப்போம் என்பதை மேற்கோள் காட்டுவதற்கு வேலுமணியை முன்னுதாரணமாக கொண்டு இன்றைக்கும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை தான் செங்கோட்டையன் சொல்றாரு. அப்ப இந்த கட்சியை உடைத்தது, இந்த கட்சி இன்றைக்கு ஒன்று சேர வேண்டும் என்று பல பேர் பேசுறாங்களே, இந்த கட்சி ஒன்று சேராமல் கிடப்பதற்கு காரணமான விஷயங்களை பற்றி என்றைக்காவது யாராவது குரல் கொடுத்திருக்கிறார்களா? அதை பற்றி யாராவது பேசியிருக்கிறார்களா? பாஜகவை சேர்ந்த மாநில துணைத் தலைவர் பொறுப்பிலாம் இருந்த மைத்ரேயனே அதிமுக இனி தேராதுன்னு வெளியில வர்றாரு. அவர் பாஜகவில் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்திருக்கிறாரு. அவரே இனி தேராது, இந்த கட்சி தேராது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அன்வர் ராஜா மாதிரி எம்ஜிஆர் கட்சி தொடங்கின காலத்தில் இருந்து மிக நீண்ட காலமாக ஒரு 55 வருடமாக அரசியலில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் வெளியேறுகிற போதெல்லாம் அவர் ஒருவர் தான் பாஜக அதுக்கு காரணம்னு சொன்னாரே தவிர வேற யாருமே பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்கவே இல்லை. அன்வர் ராஜாவோ மைத்ரேயனோ ஒருத்தர் தானே போறாங்க, அதனால பெரிய இழப்பெல்லாம் இல்லைங்கிறாங்களே. இல்லை, அப்படி கிடையாது. மைத்ரேயன் ஒரு வேலை தனிநபராக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் ஓட்டு வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினராக போனவர் இல்லை, ராஜ்யசபா உறுப்பினராக போனவர். அன்வர் ராஜா அப்படி அல்ல. அன்வர் ராஜா பல தேர்தல் களங்களை சந்தித்தவர். சட்டப்பேரவை உறுப்பினரா, அமைச்சரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, வக்போர்டு சேர்மனா, பல பொறுப்புகளை ஊராட்சி ஒன்றியங்களுடைய பெருந்தலைவர், யூனியன் சேர்மனாலாம் மண்டபத்தில் வெற்றி பெற்றவர், மக்கள் செல்வாக்கு மிகவர். அவர் தனிநபராக நம்ம அவரை கருத முடியாது. பேசும்போது இன்னொரு சொன்னார், எடப்பாடி இப்போ சுற்றுப்பயணம் போகிறாருல்ல, அது எடப்பாடிக்கு வர கூட்டம் வேறு, தொண்டர்களுடைய எண்ணம் வேறு அப்படின்னாரு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமாங்க, செட்டிங் பண்ணி கூப்பிடுறது தானே அது. எல்லா இடத்துலையுமே வாகனங்களை அனுப்பி ஆட்களை கொண்டு எடப்பாடிட்ட ஒரு மாபெரும் தந்திரம் இருக்கிறது. எல்லா ஊர்களிலேயுமே என்ன செய்வாங்கன்னா, கோவில் தெருக்கள், தேரோடுகிற தெருக்கள்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ராஜ வீதியெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. தேரோடு வீதினே இருக்கு. தேரோடு வீதி, ராஜ வீதி, வடக்கு மாசி வீதி, தெற்கு மாசி வீதி எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி பிரம்மாண்டமான அகலமான தெருக்களை எல்லாம் விட்டுட்டு ஓரளவுக்கு குறுகலா இருக்கிற தெருவில் தான் அவருடைய அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் போகுது. என்ன காரணம்னா, மிக நீளமாக ஆட்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப தூரத்துக்கு ஆளுக கூட்டமாக நிற்கிறாங்கன்னு காட்டுறதுக்காக வேண்டி சிறிய தெருக்கல்ல கூட்டம் போடுறாங்க. மக்கள் சந்திப்பை சிறிய தெருக்கல்ல நிகழ்த்துறாங்க. அதனால தான் ஆம்புலன்ஸ் வந்தால் விலக முடியல. நீங்கள் என்ன செய்வான்னா, சிறிய குடியிருப்பு தெருக்கல்ல, சிறிய தெருக்களாக இருக்கும், ஒரு ஆட்டோ போகிற சைஸில் இருக்கிற தெருவுக்குள்ளே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லாரியை ஓட்டிட்டு வந்துடுவான். எல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆயிரும். பெரிய ரோடுகளில் டிராஃபிக் ஜாமுங்கிறத விட தெருக்கல்ல டிராஃபிக் ஜாம் ஆயிரும் சில நேரம்.
அது மாதிரி இடத்துல தான் அவர் வந்து மக்களை சந்திக்கிறேங்கிறாரு. ஒரு சிறிய வாகனம் போறது மாதிரியான தெருக்களில் போய் அவர் மக்களை சந்திக்கிறதுனால தான் பல மாவட்ட செயலாளர்களாக என்ன செய்யறாங்கன்னா கூட்டத்தை கூட்ட முடியல எங்களால். அதுக்கு என்ன செய்யறதுங்கிறப்ப நிறையா செலவு பண்ண வேண்டியிருக்கு. குவார்ட்டர்ல இருந்து, பிரியாணியில இருந்து, வாகன செலவுல இருந்து, தினக்கூலியில இருந்து, பேட்டால இருந்து எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அதுக்கான பணத்தை செலவு பண்ணி தான் அவர் மக்களை சந்திக்கிறாரே தவிர இவரை பார்ப்பதற்கு தான் மக்கள் திரட்சி வருகிறது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியல. அதனால வந்து ஒரு செயற்கையாக வந்து தன்னை ஒரு பெரிய பிம்பமாக அவர் கட்டமைக்க முயற்சி செய்கிறாரே தவிர கட்சி பலவீனப்பட்டு கிடக்கிறது, மாபெரும் பின்னடைவை சந்திக்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இல்லை, நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த 10 நாள் அவர் கெடு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு அந்த பேச்சை கேட்கலன்னா சுற்றுப்பயணத்தில் நான் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அதில் ஒரு வேடிக்கை இருக்கு. இவர் எந்த மாவட்ட பகுதிக்கு வந்து மாவட்ட செயலாளர் இருக்காரோ அந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய அது 2 மாவட்ட செயலாளர்கள் இப்போ வந்து தெற்கு கிழக்கெல்லாம் பிரிக்கிறாங்க இல்லையா, இவர் வந்து ஒரு மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். அந்த பகுதி செயலாளர் அவர் இருக்கிற பகுதிக்கு எடப்பாடி சுற்றுப்பயணத்தை அறிவிக்கலாம். இவர் நான் வந்து வரமாட்டேன், அதாவது இலையா போடலை, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூப்பிடவும் இல்லை, இவர் பகுதிக்கு ஒரு சுற்றுப்பயணத்தை அறிவிக்கவும் இல்லை. இவரா சொல்றாரு நான் வரமாட்டேன், உங்க கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பேசும்போது எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லலையா? பேரை சொல்லலைங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டா மட்டும்தான் வச்சிருக்கிறாரு. இன்றைக்கும் அவர் கட்சியில வந்து மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகிக்கிறாரு. இன்னும் அவர் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கப்படவில்லை, தூக்கப்படவில்லை, இன்னும் இருக்கார் கட்சியில். தனக்கு எதிராக செயல்பட்டவர்கள், தனக்கு எதிராக பேசியவர்கள், பொதுவெளியில் பேசியவர்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒருவேளை செங்கோட்டையனுக்கு அந்த நிலைமை வருமா? வெளியேற்றவர்கள் பட்டியலில் அவர் இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ செங்கோட்டையனுக்கு டெல்லி தலைமையோடு ஒரு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு இது இருக்கிறது, கான்டாக்ட் இருக்கு. ஓபிஎஸ்ஐ வந்து புறக்கணித்து விட்டார்கள் பாஜக. ஆனால் செங்கோட்டையனை வந்து அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் டெல்லி தலைமையெல்லாம் போய் பார்த்தாரு. அப்போ கொங்கு மண்டலத்திலே இவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர், அதே ஜாதிய பின்னணி ஓட்டுகள்லாம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. அதனால வந்து இவரை வந்து எடப்பாடியை மிரட்டுவதற்கு ஒரு ஆயுதமாக பாஜகவே இன்னொரு மாற்று வேட்பாளர் இப்போ வந்து எலெக்ஷனில் போட்டியிடும் போது ஒரு டம்மி வேட்பாளர் போடுறாங்கல்ல, அது மாதிரி எடப்பாடியே டம்மி தான் இருந்தாலும் இன்னொரு டம்மியாக ஒரு ஆளை ரெடி பண்ணுவோம் நம்ம மிரட்டுவதற்கு. இப்போ நீங்கள் இதை ஓபிஎஸ் சொன்னார்னா கேட்க மாட்டார், டிடிவி சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், கட்சி ஒருங்கிணைய வேண்டும். சசிகலா சொன்னாலும் கேட்க மாட்டார். பாஜக சொன்னால் உட்கட்சி விவகாரத்திலே தலையிடுவதாக ஒரு குற்றச்சாட்டாக அது மாறும். அப்போ அவருடைய கட்சிக்குள்ளே இருந்தே ஒரு இன்னொரு குரலை உருவாக்குவதன் மூலமாக பாஜகவினுடைய டப்பிங் வாய்ஸாக தான் எனக்கு செங்கோட்டையன் குரல் கேட்கிறது. அது தானாக முன் வந்து அவர் பேசியது போல இல்லை, ஒரு மாற்று ஏற்பாடை வந்து இப்போ சிஎம் வந்து ஜெர்மனி போகிறாரு, லண்டன் போகிறாருங்கிறப்ப எல்லா அரசு நிகழ்ச்சிகளையும் டெப்டி சிஎம் கலந்துக்கிறார்ல, அது மாதிரி ஒரு நிர்வாக ரீதியாக அடுத்து ஒரு தலைமையை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக தான் அதை பார்க்குறேன். வெளியில் இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு செங்கோட்டையன் சொல்கிறார். இப்போ ஓபிஎஸ்லாம் வழக்கு போட்டிருக்கிறார் நீதிமன்றங்களில் அது இருக்குது. சசிகலா நீங்கள் சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் போட்டு தான் அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க. இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குல்ல? இல்லை, எல்லாமே நீதிமன்றத்தினுடைய வழக்குகளாக தானே இருக்கிறது. ஓரளவுக்கு ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்பில் இவர் நீடித்தாலும், இரட்டை இலை சின்னவர்கிட்ட இருந்தாலும் உரிமை கோருகிற நீதிமன்ற வழக்குகளை சசிகலாவுடைய வழக்கு இருக்கிறது, ஏற்கனவே ஓபிஎஸ்னுடைய இது இருக்கிறது, எல்லாமே வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உள்ளதானே இது இருக்கிறது. இது வந்து முடிந்து விட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது. மறுபடியும் அவங்க வந்து அப்பீலுக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. சேர்த்துக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு எதிராக வழக்கு இவங்க போட்டிருக்கிறாங்க, அவங்கள எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு நினைப்பார்ல அவர். அப்படி இல்லை, இணக்கமான போக்கை கையாண்டால் வழக்கை வாபஸ் பெற்றுவாங்கல்ல. இது ஒன்றும் வாபஸ் பெற முடியாத பிரச்சனை அல்ல. இல்லை, அது நிச்சயமா வந்து எல்லாரையும் இவருக்கு என்ன நாங்கள் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தனக்கு தலைமை பண்பு இருக்கிறது, நமக்கு ஆளுமை பண்பு இருக்கிறது என்று அவர் நம்பினால் என்னுடைய இடத்தை இன்னொருவன் பறித்து கொண்டு போய் விடுவான் என்று அவர் நினைக்க மாட்டார். இந்திரா காந்தி என்ன செய்தார்கள்னா, பல மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சிக்கு இண்டிவிஜுவலாக பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து உருவாவதை அவங்க அனுமதிச்சாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் செல்வாக்குமிக்க தலைவர்களாக பல பேர் உருவானாங்க. நீங்கள் வந்து காமராஜர், அதாவது என்ன சொல்றதுன்னா காமராஜருக்கு பின்பு வந்து பெரிய தலைவர்களாக ஜி.கே. மூப்பனார் போன்றவர்கள் எல்லாம் உருவானாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையுமே செல்வாக்குமிக்க தலைவர்கள் வந்து உருவானாங்க. அதே மாதிரி கலைஞர் எடுத்துக்கங்களேன். கலைஞர் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கவர்கள், அறிவாற்றல் மிக்கவர்களாக இருக்கவர்கள், ஆளுமை மிக்கவர்களாக இருக்கவங்க எல்லாரையுமே வளர்த்து விட்டாரு. ஒவ்வொரு பகுதி இப்போ இடிமலை மின்னல்னு ரகுமான் கான், துரைமுருகன்லாம் பேசுகிற போது நம்மளை தாண்டி பேசிடுவாங்களோன்னு கலைஞர் அச்சப்பட மாட்டாரு, பேச விட்டு ரசிப்பாரு. ஆளுமை மிக்க தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா, என்னை தாண்டி எனக்காகத்தான் கட்சி, என்னை தாண்டி யாரும் வர முடியாது என்கிற தன்னம்பிக்கை உள்ள தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா தன் சகாக்களை வந்து வளர்த்து விடுவாங்க. அதனால தான் அண்ணா வந்து பல தலைவர்களை உருவாக்க முடிந்தது அண்ணாவால்.
அண்ணா மறைந்த போது அந்த கட்சி மறையாததற்கு என்ன காரணம்? கலைஞர் மறைந்த போது அந்த கட்சி மறையாததற்கு என்ன காரணம்? ஆளுமை மிக்க படை தளபதிகளை, தலைவர்களை, இரண்டாம் கட்ட தலைவர்களை அவர் உருவாக்கிட்டு போனதுனால காரணம். அதிமுக ஏன் வந்து திணறுது? அதிமுக ஏன் சதுரடிக்கப்பட்டது? எல்லாருமே பழுதான ஆளா இருக்கான், யாருமே ஆளுமை கிடையாது, எல்லாருமே ஆஃப் ஆயிலா இருக்கான், முழுசா வெந்தவன் யாருமே கிடையாது. இந்த 10 நாள் கேடு இப்படி இல்லைன்னா இது போன்ற மனநிலையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைப்போம், அதுக்கான முயற்சி. அவர் ஒரு அணியை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ எடப்பாடியை தவிர்த்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டை அவர்கள் எல்லாம் ஒரு கூட்டு அறிக்கை கொடுத்து மொத்தமாக பிரஸ் மீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அணி உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த அணியை பார்த்து விஜய் போன்றவர்கள் நான் வர்றேன், இந்த அணியை நான் ஆதரிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான அணியை நம்ம உருவாக்க முடியும் என்பதற்கான முயற்சியாக கூட இது இருக்கலாம். வரலாம், பாஜக வரலாம். பாஜக வராது. பாஜக வந்து எடப்பாடியை விட்டு போறாது. பாஜகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமியிடம் தான் கட்சியின் சின்னம் இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பொதுக்குழு செயற்குழு இருக்கிறது, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்கிற காரணத்தினால அவரிடம் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் மிரட்டி பணிய வைத்து அவர் பயன்படுத்தி கொள்ள பார்ப்பார்களே தவிர இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டா பரிசோதனை முயற்சிக்கெல்லாம் பாஜக வராது. இப்போ அண்மையில் இந்த மூப்பனார் புகழஞ்சலி நடந்தது இல்லை, அதில் வந்து நிர்மலா சீதாராமன் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஒற்றுமையாக இருக்கணும், கூட்டணி இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், எந்த ஒரு சலசலப்பும் வரக்கூடாது, அது அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்கள்லாம் இதில் இருக்கிறீங்க, அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. 2026 ஆட்சி மாறல. அதிமுக எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க பாஜக வர்ற வரைக்கும். பாஜக தலையீடு வருவதற்கு முன்பு ஒன்றுபட்ட அதிமுக என்றுதான் இருந்தது. அதை உடைத்தது, அதை வந்து பாழாக்கியது, எல்லாமே வீணாக்கியது எல்லாமே பாஜக தான். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்த முன்னாடி அதை மறுபடியும் பாலாக பயன்படுத்த முடியாது என்று சொல்வதை போலதான் பாஜக உள்ள வரலைன்னா ஒன்றுபட்ட அதிமுக தானே இருந்திருக்கும். செங்கோட்டை இன்னைக்கு தனியா பிரஸ் மீட் பண்ண வேண்டியதில்லை, ஓபிஎஸ் தனியா வந்து பேச வேண்டியதில்லை, டிடிவி தினகரன் வந்து தனியா புலம்ப வேண்டியதில்லை, சசிகலாவுக்கு இப்படி ஒரு நிலைமை இல்லை, யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை இல்லையே. திமுகவே அச்சப்படக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்த்தரப்பாகத்தானே அவங்க இருந்திருப்பாங்க. இன்றைக்கு திமுக வந்து சோலோவா நம்ம ஜெயிச்சிருவோம், நமக்கு வந்து போட்டிக்கு யாருமே இல்லை, 4 முனை போட்டியாக இருக்கிறது, அதனால நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்தை யார் உருவாக்கியது? பாஜக உருவாக்கியிருக்கு. என்டிஏவிலேருந்து டிடிவி வெளியேறினதுக்கும் ஓபிஎஸ் வெளியில் போனதுக்கும் எடப்பாடி தான் காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அங்கே இருக்கிற வாசனை இல்லை, அவங்க திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி ஒத்துக்குவாரா? என்ன நடக்கும்? இல்லைங்க, பாஜகவினுடைய குரலாக ஜி.கே. வாசன் பேசுகிறார். ஜி.கே. வாசனை பொறுத்தவரையில் அவருக்கு இனிமேல் அரசியலில் எதிர்காலம் இருப்பதாக அவர் நம்பலை. அவர் பாஜகவினுடைய ஒரு அடிவரடியாக மீதம் இருக்கிற காலத்தை அவர் அப்படியே ஓட்டிடுவார். அவருக்கு தேவை ஒரே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர், அவ்வளோதான். அவரால் இனி வந்து நேரடியாக மக்களை சந்தித்து வெற்றி பெற முடியாது. ஏன்னா ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்திலே பிறந்து கப்பல் மந்திரி வரைக்கும் பதவியை பெற்று, உயர் பதவிகளை பெற்று, காங்கிரசினுடைய கட்சியினுடைய மாநில தலைவராகலாம் இருந்து எல்லா ஆதாயங்களையும் அதிகாரங்களையும் அனுபவித்ததற்கு பின்பு காங்கிரசுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒருவனை தலைவனாகவோ ஒரு தத்துவத்தின் அடையாளமாகவோ யாரும் பார்க்க போறது இல்லைல்ல. ஜி.கே. வாசனை பொறுத்தவரையில் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிந்து விட்டது. அவர் சும்மா காலி பாருங்க டப்பா வாசனை பலமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சும்மா ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பாஜகவினுடைய ஒரு தூதுவர், அதற்கு மேல அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் லெவலுக்கு தன்னை கீழே இறக்கி விட்டாரு ஜி.கே. வாசன். புரோக்கர் அவர் வந்து இடைத்தரகர் வேலையை தான் பார்க்க முடியுமே தவிர அவர் ஒரு தலைவராக தன்னை இனிமேல் வந்து நிலைநிறுத்த முடியாது. அவர் வந்து இப்போ திருப்பியும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் இதில் உள்ள கொண்டாடுவாங்கிறாரு, நான் வந்துருவாங்கன்னு சொல்றாங்களே. அப்போ எடப்பாடி அதெல்லாம் ஒத்துக்குவாரா? எடப்பாடி ஒரு நாள் ஒத்துக்கொள்ள மாட்டார். சேலத்திலே வந்து இரும்பு உருக்காலை இருப்பது என்பது அல்ல, அதை விட இரும்பு இதயம் கொண்டவராக, இரும்பு மனிதராக எடப்பாடி இருக்கிற வரைக்கும் எடப்பாடி வந்து எந்த யாருடைய ஆலோசனைக்கும் அவர் அடிபணிய மாட்டார். இந்த செங்கோட்டையன் பிரஸ் மீட்டை அவர் ஏற்க மாட்டார். செங்கோட்டையனே அவர் ஒரு பொருட்டாக கருதவே மாட்டார். நீ முடிஞ்சா தனியா அணி அமைச்சுப்பாரு, என்ன ஜெயிச்சுப்பாரு, முடிஞ்சா நீதான் அதிமுகன்னு சொல்லிப்பாருன்னு தான் நினைப்பாரே தவிர அவர் நான் மட்டும்தான் அதிமுக, நான் அதிகாரத்துக்கு வருகிறேனா இல்லையாங்கிறது அப்புறம், கட்சியின் தலைவன் நான் மட்டும்தான், வேறு யாரும் கட்சிக்கு வந்து ஆலோசனை சொல்லவோ வழி நடத்தவோ யாருக்குமே வந்து எந்த அதிகாரமும் இல்லைங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி இரும்பு இதயத்தோடு இருக்கிறாரு. யாரையும் அவர் அனுமதிக்க மாட்டாரு, முடிஞ்சா பண்ணி பாருங்கிற இடத்துல இருக்காரு. கருத்தில் பார்த்து நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.